ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மை இசக்காய் லைஃப் சீசன் 1 எபிசோட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயும் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அவன் டீமை கூட்டிட்டு அந்த டிராகனை அழிக்கிறதுக்காக அது இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைமை தவிர மத்த எல்லா ஸ்லைமையும் யூஜி கிட்ட வர சொல்லிட்டான். இங்க நம்ம ஹீரோ ஹெல் ஃபயர் ஆஃப் டெசிமேஷனை அவன் ஸ்லைம் மூலமா அட்டாக் பண்றான். ஆனா அந்த டிராகனுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப அது டென்ஷன் ஆகிட்டு அதோட கொம்புல இருந்து லேசரை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுது. நல்ல வேளை நம்ம ஹீரோ கிட்ட ஸ்ட்ராங்கான பேரியர் இருந்தனால உயிர் தப்பிச்சான். அப்ப அந்த டிராகன் ஃபாரஸ்ட்ல இருக்க மானா பவரை உறிஞ்சு அது இன்னும் பெருசா வளர்ந்துட்டு இருக்கு. இதை பார்த்த யூஜி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு ஃபாதர் அவங்கிட்ட டேகரை வெளியே எடுக்கிறான். ஆனா ஸ்லைம்ஸ்லாம் எப்பா யூஜி இந்த குட்டி கத்தியை வச்சு என்ன பண்றதுன்னு கதறிட்டு இருக்கு. இப்ப யூஜி அவனோட ஹெல் ஃபயர் மேஜிக்க இந்த டேகரோட கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க போலான்னு ஓடிட்டு இருக்கும்போது அந்த டிராகன் திரும்ப லேசரை வச்சு அட்டாக் பண்ணவும் நம்ம செத்தோண்டான ஸ்லைம் பார்த்துட்டு இருக்க யூஜி கரெக்டா ஷீல்ட வச்சு அதை தடுக்கிறான். இதை பார்த்து டிராகன் டென்ஷன் ஆகிட்டு அட்டாமிக் பிரெத் மாதிரி ஒரு அட்டாக் பண்ண வரவும் யூஜி அவங்க கிட்ட இருக்க ஸ்லைமை வானத்துல தூக்கி போட்டு மேஜிக்கல் பேரியரை கிரியேட் பண்ணி அதோட அட்டாக் எப்படியே தடுத்துறான். அது மட்டும் இல்லாம இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த டிராகனுக்கு கீழே வந்துட்டான். அப்ப ஸ்லைம்ஸ்லாம் அது 50 மீட்டருக்கு மேல இருக்குன்னு சொல்லவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நம்ம ஹீரோ ஜம்ப் பூஸ்டையும் பேரியரையும் யூஸ் பண்ணி எப்படியும் அது பக்கத்துல போயிட்டான். ஆனா அந்த டிராகன் கரெக்டா அட்டாக் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோ முன்னாடியே விட்டுட்டு வந்த அந்த ஒரு ஸ்லைம் மூலமா டிராகன் அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் இந்த சான்ஸை விட மாட்டேன்னு ஹெல் ஃபயர் ஆஃப் டெமிஸை யூஸ் பண்ணி அந்த டிராகனோட கண்ணிலேயே குத்தி வெடிக்க வச்சிடறான். அப்ப எப்படியோ ஜெயிச்சிட்டோன்னு யூஜி நினைக்கிறதுக்குள்ள அந்த டிராகன் அதோட வாழை வச்சு அட்டாக் பண்ணிடுது. அதை கரெக்டான டைம்ல யூஜி ஷீல்டை வச்சு அதை தடுத்துறான். ஆனா அவனோட எம்பி பாயிண்ட்ஸ் எல்லாம் மைனஸ்ல போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு யூஜி நினைக்கிறான். அந்த டைம்ல டிராகன் திரும்ப அட்டாமிக் பிரத்தை யூஸ் பண்ணவும் யூஜி ஒரு 5 லேயர் பேரியரை கிரியேட் பண்றான். ஆனா அந்த டிராகனோட அட்டாக்கை தாங்க முடியாம எல்லா பேரியரும் சுக்குநூறா உடையுது. இப்ப என்ன பண்றதுன்னு யூஜி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட டிவைன் ஸ்ட்ரைக்னு ஒரு பவர் இருக்குதுன்னு ஞாபகம் வருது. அப்ப கரெக்டா அந்த டிராகன் அட்டாக்கை ஸ்டாப் பண்ணவும் இதோட உன் கதை முடிய போகுதுன்னு யூஜி டிவைன் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றான். அந்த டிராகனுக்கு பயங்கரமா அடிபட்டு மேல இருந்து கீழே விழுந்துருது. அந்த டைம்ல நம்ம ஹீரோ உல்ஃப் மேல ஒரு ஜம்ப் பண்ணி அந்த டிராகன் பக்கத்துல ஓடி வந்துட்டு ஹெல் ஃபயர் ஆஃப் டெமிஸ்னு மேஜிக்க டேகரோட கம்பைன் பண்ணி அதோட கழுத்தை வெட்டுறான். உடனே ஸ்லைம்ஸ் எல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லவும் கொஞ்சம் விட்டுருந்தா சோழி முடிஞ்சிருக்கும், சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பலான்னு யூஜியோட டீம் எல்லாரும் போறாங்க. அப்ப அந்த டிராகன் வெடிச்சு சதறின இடத்துல நிறைய மஷ்ரூம்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு. இப்ப மார்னிங் யூஜியோட ரூம் கதவு தட்டவும் யாரான்னு வந்து பார்த்தா பிரான்ச் சீஃப் ரயாட் தான் வந்துட்டு ஃபாதர் ஸ்டைல் சொன்ன மாதிரி அந்த டிராகனை யாரோ கொண்டுட்டாங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். உடனே ஃபாதர் எங்கன்னு யூஜி கேட்கவும் அவர் ஆல்ரெடி கிளம்பிட்டாரு, உனக்கு வேற என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுன்னு ரயாட் சொல்றான். இவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா யூஜி தான் டிராகனை கொண்டிருப்பான்னு ரயாடுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திரும்ப டீமா இருக்கலாம்னு பார்த்தா யாரோ அந்த டிராகனை கொண்டுட்டாங்கன்னு அவங்க 2 பேரும் சொல்லவும் அதை அழிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு யூஜி யோசிக்கிறான். அடுத்து உன் பிளான் என்னன்னு லீசா கேட்கவும் நான் அடுத்த சிட்டி கிளம்புறேன்னு யூஜி சொல்றான். அட்வென்ச்சரர் லைஃப்னால இப்படிதானே இருக்கும், சரி எங்க போக போறேன்னு கேட்கவும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல, நீங்களே சொல்லுங்கன்னு யூஜி சொல்றான். உடனே நீ ரிக்கார்டாக்கு வேணா போறியா, அங்க சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கும், உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு சொல்றாங்க. அங்க டிராகன்லாம் வராதுலன்னு யூஜி கேட்கவும் இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்னும் வராதுன்னு சொல்றாங்க. இப்ப ஈவினிங் யூஜியை வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க சேஃப்டிக்காக 3 ஸ்லைமா அங்கேயே விட்டுட்டு போறான். இங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது நைட் என்னெல்லாம் சாப்பிடலாம்னு ஸ்லைம்லாம் கேட்டுட்டு இருக்கவும் இவனுங்க வேற டார்ச்சர் பண்றாங்கன்னு யூஜி நினைக்கிறான். அப்ப ஸ்லைம்ஸ்லாம் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லுது. பார்த்தா ட்ரையான்ற பொண்ணு ஹெல்ப் வேணும்னு கத்திட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ பதறி அடிச்சுட்டு வந்து பார்த்தா ஏ யூஜி, நீ அந்த டிராகனை கொண்டதுனால தான் இந்த ஸ்பெஷல் மஷ்ரூம்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு, இதெல்லாம் பிச்சு கொடுக்க தான் உன கூப்பிட்டேன்னு ட்ரையாட் சொல்லவும் இதை வச்சு என்ன பண்ணுவான்னு யூஜி கேட்கறான். இந்த ரெட் மஷ்ரூமை வச்சு சேஜ் போஷனை கிரியேட் பண்ணலாம், அப்புறம் இந்த ப்ளூ மஷ்ரூமை வச்சு எம்பி பாயிண்ட்ஸை ரீஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லவும் எது எம்பி பாயிண்ட்ஸை ரீஸ்டோர் பண்ணுமா, அப்ப எனக்கு கொஞ்சம் வேணும்னு அங்க இருந்த எல்லா மஷ்ரூமையும் ஸ்லைம்ஸை வச்சு பறிச்சு கொடுக்கறான். உடனே நீ மாஸ் பண்ணிட்டேன்னு ட்ரையாட் அவனுக்காக எம்பி பாயிண்ட்ஸ் ரீஸ்டோர் பண்ற போர்ஷனை ரெடி பண்றா. ஆனா அது ரெட் கலர்ல வரவும் எனக்கு கிறிஸ்டல் வாட்டர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றா. அப்ப யூஜி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு அவன் ஸ்லைம்ஸ் வாட்டரால கிரியேட் ஆனதுனால அதை வேக வச்சு கிறிஸ்டல் வாட்டர் ரெடி பண்றான். அந்த டைம்ல யூஜி ட்ரையாட எப்படி மீட் பண்ணான்னு நம்ம காட்டுறாங்க. அதுல ட்ரையாட் மயக்கத்துல இருக்கவும் நம்ம ஹீரோ தான் ஸ்லைமை யூஸ் பண்ணி காப்பாத்திட்டு உனக்கு என்னாச்சுன்னு கேட்கறான். அங்க இருக்கிற மேஜிக் ஸ்டோனை வச்சு என் பவர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லவோ நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை டெஸ்ட்ராய் பண்றான். ஆனா அதுல இருந்து நிறைய மான்ஸ்டர் வரவோ ஹெல் ஃபயர் ஆஃப் டெசிபேஷனை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்றான். உனக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு யூஜி கேட்கவும் நீ ஆல்ரெடி நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட, அதுக்கான ரிட்டர்ன் கிஃப்ட்னு சொல்லிட்டு நிறைய ஃபிளவர்ஸை கொடுக்குறா. இதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்திருப்பான். இப்ப ஸ்லைம்ஸ்லாம் எப்பா யூஜி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லவும் ட்ரையாட் அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் தான் அவனுக்கு அட்டி பிடிச்சிட்டு அவனுக்கான போர்ஷனை கொடுக்குறா. அப்ப ட்ரையாட் அவ இடத்துக்கு கிளம்பவும் யூஜி ரிக்கார்டாக்கு போயிட்டு இருக்கும்போது பயங்கரமா புகை மூட்டமா இருக்கிறதுனால உல்ஃப்
ஸ்னிஃப் தான் ஸ்மெல் பண்ணிட்டு ஒரு வழியில கூட்டிட்டு போகுது. அப்போ ஒரு வில்லேஜ்குள்ள போகவோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைம்ல ஒருத்தன் பனிமூட்டம் அதிகமா இருக்கு, நீங்க வேணும்னா இங்கே இருங்கன்னு சொல்றான். அதெல்லாம் வேணா, நாங்க கிளம்புறோம்னு யூஜி சொல்லவோ சரி பரவாயில்ல நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு போங்கன்னு அவனுக்கு ஒரு பிரெட்டை கொடுக்குறான். இதுக்குதான் இவ்வளவு சீனான்னு யூஜி யோசிச்சுட்டு அவங்க ஏன் இப்படி பாக்குறாங்கன்னு கேட்கவும் இந்த வில்லேஜ்க்கு யாருமே வர மாட்டாங்க, அதனாலதான் இப்படி பாக்குறாங்கன்னு சொல்றான். உடனே யூஜி சரி நான் கிளம்புறேன்னு ரிகார்டோ சிட்டி எங்க இருக்குன்னு தெரியாம நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப ஸ்லைம்ஸ்லாம் அவங்க ஏன் சிரிச்சுட்டே இருந்தாங்கன்னு கேட்கவும் அந்த வில்லேஜ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு யூஜி யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த ஆளு கிறிஸ்டல் முன்னாடி நாளைக்கு டிராகன் கிரேஸ் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க யூஜியோட டீம்லாம் ஷாக்ல இருக்காங்க. இந்த டைம்ல இப்படி பனி பெய்யாது, ஏதோ தப்பா இருக்கேன்னு யோசிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.